In a given AC circuit, if only S1 is closed, then the phase difference is 30 degree. While only switch S2 is closed, then the phase difference is 60 degree. The current lags in both cases. Okay. XC value கொடுத்தாச்சு 30 ohms இருக்கும் இது. Then find out 3L2 minus L1. இதில் நான் கொஸ்டின் ஆல்டர் பண்ணியிருக்கேன். 3L1 minus L2 கொடுத்துருக்கோம். அது இல்லை 3L2 minus L1 கரெக்டாக வரும் பாருங்க. See, first caseல S1 is closed. அப்போ L1 won't have relation. எது மட்டும்தான் இருந்திருக்கும்? R, X2, L2 மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ phase difference என்னவா இருந்துச்சா? 30 degree. நம்ம ஃபார்முலா படி tan phi equal to XL minus XC by R. இதான் ஃபார்முலா. இதில் ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்தவரை XL is nothing but L2 omega. XC வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க -30 ohm by R வேல்யூ நமக்கு கொடுக்கல. Rன்றது இருக்கு, Rன்னு வச்சுக்கிட்டோம். Let it be 1 which is turn 30. But turn 30 எடுத்துக்கோ. ஸோ இந்த இடத்துல turn 30. Turn 30 is nothing but 1 by root 3 equal to L2 omega minus 30 by R. இது first caseக்கான formula. Second case, S2 is closed. That means L1 is not connected. L2 is not connected. L1 is connected. புரிஞ்சுக்கணும். இது இருக்காது. இப்படி க்ளோஸ் ஆயிரும் சர்க்யூட். இது க்ளோஸ் ஆனோன்னா கரண்ட் இப்படி போயிடும். அந்த கேஸ்க்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 60 degree which is root 3 which is equal to அதே ஃபார்முலா XL minus XC by R தான். இதில் L1 omega minus 30 by R which is equation number 2. இப்போ என்ன கேட்டிருக்கு? current lags in both cases. That means current lags இருக்குதுனாலே XL will be greater than XC. கரெக்டாக தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 1 divided by 2 போட்டுடலாமா? 1 divided by 2 போட்டேன்னா 1 divided by 2 அப்போ 2 கேன்சல் ஆகி ஸோ இது 1 by root 3 divided by root 3ன்னு வரும். கரெக்டாக நான் 1 divided by 2 போட்டேன்னா 1 divided by 2 equal to இந்த RR கேன்சல் ஆயிரும் L2 omega minus 30 divided by L1 omega minus 30. அவ்வளோதான். இதில் நீ என்ன வெளியே எடுக்கணும்னா இந்த 3L2 minus 3L1. சரி, root 3 into root 3 3. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா L1 omega minus 30 equal to இது 3 ஆனதுனால 3 into L2 omega minus 90. ஓகே, இப்போ உனக்கு L2 L1 ஒரே சைடு கொண்டாந்துடலாம். இது அந்த சைடு கொண்டு வா. ஸோ 90 minus 30 சரியா ஈக்குவல் டு 3L2 omega minus L1 omega. கிளியர் ஆச்சா? இதோடைய கன்வென்ஷன் இங்கே எழுதுறேன். ஆன்சர் ஃபைனல் ஸ்டெப் வர்றோம். ஸோ 60 is equal to ஒமேகாவை காமனாக வெளியே எடுத்துரு 3L2 minus L1. அப்போ ஒமேகாவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இது V0 sin ஒமேகா டி. ஒமேகா இஸ் 300. அப்போ 60 by 300 equal to 3L2 minus L1. அதுதான் ஆன்சர். ஸோ 6. ஸோ இது வந்து 1 by 5. 1 by 5 equal to 3L2 minus L1. அதான் ஆன்சரும் கூட. இப்போ 3L2 minus L1 equal to 0.2 is the answer. 0.2 is the answer. ஓகே, நல்ல ஈஸியான கொஸ்டின். ஆனால் இதில் தப்பாக கேட்டிருக்காங்க. எனிவே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்.